இப்ராஹிம் நபி அவர்கள். ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த முன்னுதாரண புருஷர் ஹாஜிரா அன்னை அவர்கள். ஒரு மகன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த முன்னுதாரணம் இஸ்மாயில் நபி அவர்கள். துரதிர்ஷ்டவசமாக இன்று இஸ்லாமிய குடும்பத்திற்கு தலைமை தாங்குகின்ற இப்ராஹிமை போன்ற தௌஹீது வாழ வேண்டும் என்பதற்காக தியாகம் செய்கின்ற அத்தகைய தந்தைகளை, அத்தகைய குடும்ப தலைவர்களை இன்றைய முஸ்லிம் சமுதாயம் இழந்திருக்கின்றது. இந்த தீன் தான் எனக்கு மேலானது, இந்த தீன் வாழ வேண்டும், அதற்காக என்னுடைய சொத்து பத்துக்கள் சுகங்கள் எது இழக்கப்பட்டாலும் அதை இழப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், என்னுடைய கணவரின் கொள்கைக்கு உரம் கொடுப்பதற்கு உயிர் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று இந்த தீனுக்காக பாடுபடுகின்ற அன்னையர்களை, ஹாஜிரா போன்ற தியாகிகளை இன்றைய முஸ்லிம் குடும்பங்கள் இழந்திருக்கின்றன. இஸ்மாயிலை போன்று இந்த தீன் வாழ வேண்டும் என்பதற்காக பெற்றெடுத்த தந்தைக்காகவும் பெற்றெடுத்த தாய்க்காகவும் உதவியாக நின்று தோளோடு தோள் கொடுத்து இந்த தீனை பாதுகாப்பதற்காக உழைத்த இஸ்மாயிலை போன்ற வீர தியாகிகள், உயிரை தியாகம் செய்கின்ற அத்தகைய சீலர்கள் இன்றைய முஸ்லிம் சமூகத்தில் இழந்திருப்பதன் காரணமாகத்தான் இன்றைய முஸ்லிம் சமூகம் ஆன்மீக பண்பாட்டு வறுமையிலே, ஒழுக்க வீழ்ச்சியிலே, கொள்கை தெரியாத சமுதாயமாக, பண்பாடு செல்ல தெரியாத சமுதாயமாக, ஒழுக்கம் தெரியாத ஒரு சமுதாயமாக இன்று உலகத்திலே முழுந்து கொண்டிருக்கின்றவர்களை பார்க்கிறோம். எந்த தியாக திருநாளை, இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை நினைவுபடுத்த வேண்டுமோ, எந்த தியாக திருநாளை கொண்டாடி ஹாஜிராவுடைய தியாகத்தை நினைவுபடுத்த வேண்டுமோ, எந்த தியாக திருநாளை கொண்டாடி இஸ்மாயிலுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை நினைவுபடுத்தி தியாகங்கள் செய்ய வேண்டுமோ, அந்த தியாக திருநாளையே கேளிக்கைக்கும் கூத்துக்களுக்கும் கும்மாளங்களுக்கும் ஷைத்தானியத்துக்கும் பயன்படுத்துகின்ற ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோம் என்றால் இந்த ஆன்மீக வறுமை, இந்த பண்பாட்டு வறுமை, ஒழுக்க வறுமை எத்தகைய நிலையிலே இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் இந்த இடத்தில் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தியாக திருநாளை குறைந்தபட்சம் அந்த இப்ராஹிம் நபியுடைய தியாக உணர்வு, அந்த ஹாஜிராவுடைய தியாக உணர்வு, அந்த இஸ்மாயிலுடைய தியாக உணர்வு அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது அருள் பாலிக்கட்டும். அத்தகையவருடைய அந்த தியாக உணர்வு இல்லாமல் போனாலும் கூட இந்த மார்க்கத்தை கொச்சப்படுத்தாமல், இந்த தியாக திருநாளை மனிதப்படுத்தாமல், இந்த தியாக திருநாளை கேவலப்படுத்தாமல் கொண்டாடுகின்ற உணர்வாவது இன்றைய முஸ்லிம் சமூகத்தில் இல்லாமல் போயிருக்கிறது என்ற கவலையை நினைத்து பார்க்கிற போது மிக வேதனையாக இருக்கிறது. இதனாலே தான் பெருநாள்கள் என்று வருகிற போது எல்லா சந்த பந்துகளும் கூட்டங்களும் கும்மாளங்களும் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமில்லாத நிகழ்வுகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறைந்தபட்சம் பள்ளி வாசல்லே அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை சொல்லி இறைவனை கூட தொழுவதற்கு விடாமல் இந்த பெருநாளை பெருநாளை கொண்டு முஸ்லிம்களை கேவலப்படுத்துகின்ற, கொடுமைப்படுத்துகின்ற, இறைவனுடைய தீனை நிந்தனை செய்கின்ற துஷ்டர்களை, அல்லாஹ்வுடைய விரோதிகளை இந்த சமூகத்திலே நாங்கள் நிறைய பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, நீங்கள் திருநாளை கொண்டாடுவதற்காக வந்தவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வந்தவர்கள். பெருநாள் கொண்டாடுவது என்பது தொழுகையோடு இந்த குத்பாவோடு முடிந்து விடுகின்ற விஷயம் அல்ல. இந்த பெருநாள் நாட்களில் அல்லாஹ்வை நினைவுபடுத்துகின்றவர்களாக முடியுமான அளவுக்கு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை கொண்டு இறைவா நீயே வலியவன், நீயே மகத்தான சக்தியாளன், மற்றவை இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா அற்பமானவை, நான் அற்பமானவன், என்னுடைய சொத்து அற்பமானது, என்னுடைய குடும்ப அற்பமானது, நான் அனுபவிக்கின்ற இந்த வாழ்வு அற்பமானது, அல்லாஹு அக்பர், இறைவா நீயே உயர்ந்தவன் என்ற அந்த தக்பீரை முழங்கி இந்த பெருநாளை கொண்டாடுகின்ற மனிதர்களாக நாம் இருப்போமாக இருந்தால் அதான் குறைந்தபட்சம் இந்த தியாகத்தின் நாளை நாம் கௌரவிக்கின்றதாக இருக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்காக வருகின்ற போது ஒரு வழியால் வந்து இன்னொரு வழியால் செல்லுகின்ற பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். இந்த ஷிஆர், இந்த சுலோகத்தை, இந்த சுன்னாவை சமுதாயத்திற்கு நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாட்களில் கடைபிடித்த ஒழுக்கங்கள், ஒரு வழியால் வந்து இன்னொரு வழியால் செல்வது காணுகின்றவர்களை சலாம் சொல்லி அவர்களை கைலாக கொடுத்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி இப்படியான அவர்களுக்காக பிரார்த்தனைகள் புரிந்த அந்த பழக்க வழக்கங்களை இந்த பெருநாள் நாட்களிலே நாங்கள் தயாராக்க வேண்டும். இன்றும் நாளையும் மறுநாளும் அதற்கு அடுத்து வருகின்ற நாட்களும் ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லுகின்ற பொன்னான நாட்களாகும். அந்த சிறப்பான நாட்களிலும் நீங்கள் அல்லாஹ்வை மறந்து விடாமல் அதிகம் இந்த தக்பீர் ஓசையோடு வீதியில் செல்கின்ற போது அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை உங்கள் வாசல் வாய்களிலிருந்து விளங்கட்டும். வீடுகளிலே இருக்கிற போது அதிகம் அல்லாஹு
சந்தர்ப்பங்களில் எல்லாம் முடியுமான அளவு அல்லாஹ்வை தக்பீர் செய்யுங்கள். லிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். இந்த தீனை உங்களுக்கு தந்ததற்காக, இந்த தீனின் அடிப்படையில் உங்களை கௌரவமான பிரஜைகளாக வாழ வைத்ததற்காக, உங்களை ஹிதாயத்து பெற்ற மனிதர்களாக ஆக்கியதற்காக, சுவனம் செல்லுகின்ற கூட்டமாக உங்களை மாற்றியதற்காக அந்த இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற மனிதர்களாக அடிக்கடி இந்த திக்கரை செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த நன்னாளிலே நான் உங்கள் ஒவ்வொருவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளிலே ஊக்குவித்த முக்கியமான இன்னொரு விடயம், நாங்கள் அடிக்கடி பெருநாள் தொழுகையில் சொல்லுகிற விஷயம், பெருநாள் தர்மம் என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தன்னுடைய வளமையான பழக்கமாக கொண்டிருந்தார்கள். தோழர்களுக்கு உரை நிகழ்த்துகின்ற போது அந்த தோழர்களுக்கு மத்தியிலே தோழர்களை அனுப்பி பெருநாளுக்கான நன்கொடைகளை பெற்று வருமாறு அனுப்பி வைப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வார்கள். பின்னால் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய கோர்வையை எடுத்துக் கொண்டு செல்வார்கள். திரும்பி வருகிற போது தன்னுடைய கோர்வையை கொண்டு வந்து சேர்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பெருநாள் நன்கொடைகளை பெற்று வருகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சுண்ணாவாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் இந்த நன்னாளில் வழங்குகின்ற தர்மங்களில் இதை ஒரு தர்மமாக செய்யுங்கள். இது நீங்கள் செய்கின்ற இந்த தர்மங்கள் எங்களுடைய தௌவா பணிக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு வழங்குகிறது என்ற அடிப்படையில் இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற இடத்திலே அன்பாக கேட்டுக்கொள்வேன். இன்னும் ஒரு ஒப்படையத்தை முக்கியமாக நினைவுறுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த முறை எங்களுக்கு கிடைக்கின்ற இந்த பெருநாள் தர்மத்தில் ஒரு பகுதியை 50% எங்களுடைய பக்கத்தில் இருக்கின்ற உஸ்மான் கல்வி நிலையத்தின் காணி கொள்வதற்கான பங்களிப்பு ஒரு பங்களிப்பாக வழங்குவது என்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். எங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் உதவி பெற்றிருக்கிறார்கள், எங்களால் கொடுக்க முடியவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் கிடைக்கின்ற நன்கொடைகளில் 50% அந்த உஸ்மான் கல்வி நிலையத்தின் காணி பிரச்சனையை தீர்ப்பதற்கு, கொள்வனவு செய்யப்பட்ட காணிக்கு கொடுக்க இருக்கின்ற பலனை அளிப்பதற்கு எங்களால் ஒரு பங்களிப்பையும் செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம். எனவே வளமையாக கொடுக்கும்போதை விட 1 மடங்கு 2 மடங்கு கூடுதலாக இந்த பெருநாள் தர்மத்தை நீங்கள் செய்யுமாறு உங்களுக்கு அன்பாக நான் கேட்டுக்கொண்டு இறுதியாக அறிவித்ததை சொல்லி நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த தியாக திருநாளை முன்னிட்டு கல்படா தௌஹீத் ஜமாத்தின் சமூக சேவை பிரிவு 2வது இரத்த தான முகாம் ஒன்றை நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறது. உடம்பிலே அதிக ரத்தம் எங்களுக்கு நோயைப்படுத்துகின்ற விஷயம், கொழுப்பு அதிக நோயைப்படுத்துகின்ற விஷயம். நாங்கள் வருடத்திலே ஒரு தடவை அல்லது 4 மாதங்களுக்கு ஒரு தடவை இந்த இரத்த தர்மங்களை செய்வது என்பது உயர்தரமான ஒரு நல்ல ஒரு பண்பாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் இத்தகைய தன்னுடைய உடம்பிலே இருக்கின்ற இரத்தங்களை வெளியேற்றுகின்ற ஹிஜாமா என்ற அந்த பழக்கத்தினுடையவர்களாக இருந்தார்கள். அந்த பழக்கம் நம்மிடத்தில் அதிகரிப்பதன் காரணமாக இந்த எங்களிடம் இருக்கின்ற இரத்தத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து உயிர்கள் வாழ்வதற்கு ஒரு நிரந்தரமான ஒரு தர்மத்தை செய்வதற்கு முடியுமான ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 55 கிலோவுக்கு மேலுள்ள எடை உள்ளவர்கள் எல்லாரும் தாராளமாக 4 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த இரத்த தர்மங்களை கொடைகளை நீங்கள் வழங்கலாம். ஆண்களும் பெண்களும் இந்த தர்மத்தை செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்கள் பகுதியிலும் பெயர்களை பதிவு செய்வதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது. பெண்கள் பகுதியிலும் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கான ஒழுங்குகள் இருக்கிறது. எனவே உங்களுடைய அந்த பெயர்கள் பதிவு செய்கின்ற இடங்களுக்கு சென்று உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யுங்கள். எதிர்வரக்கூடிய 10ஆம் தேதி அந்த இரத்த தான முகாம் இந்த பிரதேசத்தில் நடைபெற இருக்கிறது என்ற செய்தியை நான் உங்களுக்கு கூறி இந்த ஈதுல் என்ற திருநாளை கொண்டாடி எமக்கு அல்லாஹ் தஆலா மேலும் மேலும் நல்ல பாக்கியங்களையும் நன்மைகளையும் தந்து இந்த வணக்கத்தை அவனுக்காக ஏற்றுக்கொண்டு இம்மையும் வரவைகளுக்காக கூலி தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏற்பாடுகளை செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய இந்த ஆலையின் ஊழியர்களுக்கும்